புளிச்சக்கீரையும் புளியும் கொஞ்சமாக போட்டு வதக்கி வச்சுருக்குறேன்ப்பா. நல்லா ஆறிட்டாங்க. 30 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் கடுகு, 20 பச்சை மிளகா, ஒரு 30 சின்ன வெங்காயம், ஒரு 40 பூண்டு, அதெல்லாம் நல்லா வதக்கி நல்லா ஆறிட்டாங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போடுறோம். பவுட்ரை முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. காஞ்ச மிளகா, உப்பு, கடுகு, வெந்தயத்தை அரைச்சி வச்சுட்டோம்ப்பா. இப்போ கொஞ்சம் புளிச்சக்கீரையை எடுக்கிறோம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுக்கிறோம். புளிச்சக்கீரை எடுக்கிறோம். புளிச்சக்கீரையை தாளிக்கிறப்பா. நல்லா மிக்ஸியில் அரைச்சிடுவோம். இப்போ இவங்களுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுறது கடுகு, வெந்தயம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம்ப்பா. நிறைய நன்மைகள் இருக்குதுப்பா. நிறைய ஆம்பளைகள் சாப்பிட மாட்டாங்க. இதில் இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. எலும்புகளுக்கு நல்ல உறுதி, நல்லது, ரத்தம் அதிகரிக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி தரும், பசியை தூண்டும், காசநோய்க்கு நல்லது, செரிமான சீர்கேடுகளை சரி பண்ணும், கொழுப்பை குறைக்கும், மலட்டுத்தன்மையை சரி பண்ணும். செஞ்சு வச்சுட்டு 3 மாதம் கூட வச்சு இதை சாப்பிட்லாம். ஹாஸ்டல் போகிற பிள்ளைங்களுக்கு, வெளியூருக்கு வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இதை நம்ம அரைச்சி கொடுத்து வச்சு விடலாம். எமர்ஜென்சிக்கு எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்லதும் கூட. வெளியே வச்சாலே 1 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம்ப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். புவி ஃபுட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சமைச்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம்ப்பா.